ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். கொஞ்சம் டாங்கிலிஷ்ன்னு சொல்லலாம். என் பேர் ராம். ஆனா, இங்க நான் முக்கியம் இல்ல. என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. தீவிர சிஎஸ்கே ஃபேன். ஸ்ரீனி, நான் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு நான். உங்களுக்கு, லிசனர்ஸ்க்குலாம் சொல்ல மாட்டேன். நான் இன்னைக்கு என்ன சொல்லுவேன்னா, சின்ஹலீஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும். ஏன்னா, நம்ப ஸ்ரீலங்கன் ஃபியூச்சர் இப்பவே சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ம். மலிங்கா, சாரி பத்திரானா. ஸோ பன் இன்டெண்டட் அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ப துரோணாச்சாரியா மலிங்காவோட அர்ஜுனர் பத்திரானா வந்து இன்னைக்கு கலக்கினாரு. ஆனாலும் அதுக்கு அவ்வளவா யூஸ் இல்ல. ஏன்னா ஹெட்லைன் பண்ண போறது ஒண்ணே ஒண்ணு தான். எது? தோனி ஹார்திக்க 3 சிக்ஸ் அடிச்சதா? இல்ல. அவர் மேல அப்படியே படியில ஏறி போம்போது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பால் எடுத்து குடுத்தாரு. இப்போ அதுதான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. மேன், தோனி ஷோவா? இது பத்திரானா ஷோவா? தோனி வந்து பத்திரானாக்கு செட் பண்ணி குடுத்த ஷோ. அ அப்படிதான் ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ராம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம் மும்பைல போயிட்டு வந்து ஒரு ஹேப்பி ஃபெஸ்டிவல் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க சிஎஸ்கே. யாஹ்! அண்ட் பேசிக்கா வந்து ஆமா. இட்ஸ் பத்திரானாக்கு வந்து அந்த பவுலிங் போடுறதுக்கு தோனி வந்து ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா வந்து செட் பண்ணி குடுத்ததுனால தான் மேட்ச் ஜெயிச்சதே 20 ரன்ல தானே. இல்ல அதான். இது நான் நெனச்சேன் இதான் நீங்க சொல்லுவீங்கன்னு எல்லாரும். அவர் 1 ரன் அடிச்சுட்டு 1 ரன்ல ஜெயிச்சா, தோனி அடிச்ச அந்த 1 ரன்னால தான்டா ஜெயிச்சாங்க அப்படின்னு. ஆமா. அண்ட் 50 ரன் அடிச்சுட்டு 50 ரன்ல ஜெயிச்சா, எதுவா இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அது எப்படி நம்ம தலைக்கு நம்ப கிரெடிட் குடுக்கலாம் அப்படின்னு. பட் சீரியஸ்லி ஐ திங்க் அந்த லாஸ்ட் ஓவரோட அந்த ஒரு மொமெண்டம் வந்து ஒரு கண்டிப்பா ஒரு கிக் குடுத்துச்சு. பிகாஸ் த்ரூ அவுட் த மேட்ச் நம்ம இப்போ கொஞ்சம் டீப்பா போவோம். அந்த மேட்ச பத்தி பேசுவோம். ஆ இட் ஃபெல்ட் லைக் சிஎஸ்கே வந்து ஒரு எவ்வளோ ஸ்கோர் அடிக்கணுமோ, அதுல ஒரு 15, 20 ரன் பின்னாடி தான் இருக்காங்கன்ற ஃபீலிங்ல தான் இருந்துச்சு. இன்ஃபாக்ட் நம்ம ட்வீட் போட்டதுல கூட நான் வந்து, அவ தோனி அந்த 3 சிக்ஸ் அடிச்சதுக்கு அப்புறம் கூட ஐ ஃபெல்ட் சிஎஸ்கே வந்து ஒரு 10, 15 ரன் கம்மி தான். அந்த வாங்கடே பிட்ச்ல. கீப்பிங் இன் மைண்ட் ஆர்சிபியோட போன மேட்ச்ல என்ன பண்ணாங்க மும்பைன்னு. வெளுத்துன்னு வெளுத்துனாங்க. 15 ஓவர், 16 ஓவர்லயே முடிச்சுட்டாங்க 200 ரன். பட் அதெல்லாம் டீப்பா போவோம். பட் இன்னைக்கு அதுக்கு நம்ம 3, 4 விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆஃப் கோர்ஸ் இன்னைக்கு இப்போ சிஎஸ்கே மேட்ச் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இந்தியா கேள்வி இருக்கு எனக்கு ஒண்ணு. பேஸ்ட் ஆன் த ஃபைனல் ஸ்கோர் கார்ட். ஸோ அத நான் உங்கள கேட்பேன். ஆ அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி பேக் டூ பேக் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. அண்டர் பார் ஸ்கோர் அடிச்சு. டேக் அ குயிக் லுக் அட் தட். அண்ட் ஐ திங்க் பெஸ்ட் மேட்ச் லாஸ்ட் 3 டேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ மீன் த மோஸ்ட் ஹைப்ட் மேட்ச் இதுதான். எம்ஐ சிஎஸ்கே தான். ஆனா பெஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் பஞ்சாப் வெர்சஸ் ஆர்ஆர். ஆ நான் "நீ ஜெயிப்பியா? இல்ல நான் தோக்கட்டுமா?" அப்படின்னு மாரி தான் ஒரு மாரி ஓடிச்சு அந்த மேட்ச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு எங்க கன்டென்ட் வந்து புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா அ YouTubeல இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே வந்து நீங்க நாங்க எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். ஸோ நீங்க அந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க எங்கள கேட்கறீங்கன்னா, ஜியோ சாவன், ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், Amazon மியூசிக் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் நாங்க. அண்ட் Spotify. இங்க எங்கேயாவது எங்க கேட்கறீங்கன்னா, ரேட்டிங் குடுங்க, ரிவ்யூ குடுங்க. ஆ நாங்க அத ரொம்ப சீரியஸா எடுத்துப்போம். பட் ஓகே. ஆல் திஸ் பிஹைண்ட் அஸ் நவ். இறங்கிடலாமா? மேட்ச்ல ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஆ லீட் அப் ரைட்? லீட் அப் டூ திஸ் மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு. ஒண்ணு வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்லைட் டவுன்ஃபால் மாரி ஒரு சின்ன ஃபீலிங் மாரி வந்துச்சு. என்னடா இந்த பாலிங் அட்டாக் வந்து அவ்ளோ டீத் இருக்கா இந்த பாலிங் அட்டாக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த மேட்ச் வரதுக்கு முன்னாடி அவங்க 6 பாயிண்ட். மும்பை வந்து தே வேர் ஆன் த கிளைம். எவ்வளோ வேணா ஆப்போசிஷன் அடிக்கட்டும்டா. பும்ராவ வச்சு ஒரு 20 ரன் கம்மியா அடிக்க வைப்போம். அதே ரன்ஸ நாங்க 18 ஓவர்ல முடிச்சுருவோம். அண்ட் ஸ்கை கூட ஃபார்ம்ல வந்துட்டாரு. ஸோ 210, 220லாம் நாங்க அப்படியே சாக்லேட் சாப்பிடுற மாரி சாப்ட்டுருவோம். இந்த கிரவுண்ட்லங்கிற மாரியானதா இறங்கினாங்க. அண்ட் இந்த மேட்ச் எம்ஐ ஜெயிச்சாங்கன்னா, அவங்க 6 பாயிண்ட்ஸ்ல வந்திருப்பாங்க. ஸோ இட் வாஸ் அந்த பில்டப் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அண்ட்
இன்னொரு ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் இயர்ஸ் இது வந்து ரோஹித் வெர்சஸ் தோனி. நீதர் ரோஹித் நார் தோனி டாஸ்க்கு வெல்ல வரல. இட் வாஸ் ஹார்திக் பாண்டியா அண்ட் ருத்துராஜ் கைக்வாட். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டேக் ஓவர் பண்ணாங்க. 2 நான் என்ன சொல்றது, நைனாக்களும் வந்து டக் அவுட்ல எந்திரிச்சா சியர் பண்ணியாகணும் அவங்கள. பசங்கள வந்து இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன வந்து க்ரூம் பண்ணி கொண்டு வந்தோம். இதான் கான்டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட்டு அம்பு வீசினது வந்து சிஎஸ்கே. ரஹானே வந்து ஓப்பனிங் வந்தாரு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்க? இல்ல அதுதான் வந்து ருத்ராஜ் மேட்ச் முடிஞ்சோனே சொன்னாரு. அது வந்து ஒரு பெரிய டாக்டிக்கல் இதெல்லாம் இல்ல. போன மேட்ச்லயே வந்து நம்போ சிஎஸ்கே மேட்ச் பார்க்கும்போது சொன்னோம். இந்த மாரி அ ஐ திங்க் ரஹானே அவர் வந்து இன்ஜூர் ஆயிட்டு வெளில போனாரு. பேட்டிங் பண்ணல. ஸோ அது இந்த இன்ஜூரினால தான் வந்து அவர் ஆரம்பத்திலே விளையாடி விட்டுட்டு ரன் அடிச்சார்னா ஓகே, அடிக்கலனாலும் ஓகே அப்படின்ற மாரி வந்து தான் ஐ திங்க் அவரோட ரோல் அந்த மாரி தான். கோ போய் வந்து ரன் அடிச்சுட்டு, இல்ல அடிக்கலன்னா பால் வேஸ்ட் பண்ணாம அவுட் ஆயிடுங்கன்னு. அவர் அதுக்கு ஏத்த மாரி தான் அவர் விளையாடினது. அண்ட் தென் ருத்துராஜ் கெய்க்வாட். ஒரு இது வந்து லைக் ஆப்வியஸ்லி ரஹானே அண்ட் ஷார்துல் தாக்கூர் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரும் வந்து இப்போ ரீசென்ட்டா மும்பைக்கு விளையாடுனாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு ஓரளவுக்கு மும்பையோட ஆல்தோ அந்த மேட்ச் வந்து வாங்கடேல விளையாடல. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து லைக் அந்த பட் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மும்பையோட இது தெரியும் அப்படின்றது இருக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் அது வந்து ஒரு பெரிய டாக்டிக்கல் டிசிஷனா இருந்த மாரி எனக்கு தோணல. இட் வாஸ் ஜஸ்ட் ஏன்னா ஸ்பின்னுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் ஏன்னா போன மேட்ச்சே வந்து ஆர்சிபி வெர்சஸ் மும்பைலயே வந்து நபி தான் ஓப்பன் பண்ணார் பவுலிங். ஸோ ஒரு மாரி வந்து ஐ திங்க் தட் வுட் ஹவ் பீன் எக்ஸ்பெக்டட் லைக் நபி விளையாடினாருன்னா வந்து அவரு தான் பவுலிங் ஓப்பன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐ திங்க் மும்பை ஒரு 1 ஓவர் ஸ்னீக் பண்ணிடலாம். பிஃபோர் சிவம் துபே கம்ஸ் இன் ஸ்பின்னருக்கு அந்த மாரி அப்படின்றத இஸ் ஃபேக்ட். இன்ஃபாக்ட் ஐ எம் நான் கரெக்ட்டா யோசிச்சேன்னா, ஸ்பின்னர் சிவம் துபேக்கு போடவே இல்லன்னு நெனைக்கிறேன். அவர் ஃபுல்லா பேஸ் போட்டு ஆமா. தான் வந்து ஸ்ரேயஸ் இது கோபால் பண்ணாங்க. அவுட் பண்ணாரு. ஆம் இவர ரச்சின் ரவீந்திராவ அண்ட் அதுக்கப்புறம் தட்ஸ் இட். தட் வாஸ் ம். லாஸ்ட் ஓவர் ஆஃப் ஸ்பின் அண்ட் அது ஐ திங்க் சுனில் கவாஸ்கர் வந்து அததான் ரொம்ப, ரொம்ப ஒரு தீவிரமா கண்டிச்சுண்டு வந்தாரு. த்ரூ அவுட் த மேட்ச் அண்ட் போஸ்ட் மேட்ச்ல கூட ஐ திங்க் அவர் பயங்கர கிரிட்டிக்கலா பேசியிருக்காரு அவரு ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி மேல. ஆம் ஸோ யாஹ் வில் கம் டூ தட். பட் சாரி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ரஹானே வந்து இட் வாசன்ட் அ டாக்டிக்கல் ஏன்னா நான் இனிஷியலா என்ன யோசிச்சேன்னா, ரஹானே வந்து ஓகே கொஞ்சம் ஃபார்ம் கம்மியா இருக்கு. அவருக்கு இன்னும் பேஸ் பவுலிங் எக்ஸ்போஷர் அதிகமா குடுக்கணும். ஸோ அதனால தான் பவர் பிளேல இறக்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு கவுண்டர் பண்ற மாரி தான் அவங்க நபிக்கு குடுத்தாங்க அப்படின்னு. ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ரஹானே இட் வாஸ் அவர் நிகில். ஸோ லெட் ஹிம் ஜஸ்ட் கோ அண்ட் பிளாஸ்ட் இன் த பவர் பிளே. எப்படி இருந்தாலும் ஓடணும்லாம் தேவைப்படாது. ஆமா. அண்ட் ஹி நோஸ் த கிரவுண்ட் வெரி வெல். ஸோ அதனால தான் அவர் வந்தாருன்னு. ஓகே. பட் அது வொர்க் அவுட் ஆகல. ரைட்? இன்ஃபாக்ட் இட் ஹஸ் பேக் ஃபயர்ட் இன் அ வே அண்ட் இன்னொன்னு ஒண்ணு நம்ம எங்க கன்சர்ன் ஒரு டெவான் கான்வே சைஸ்ல ஒரு ஹோல் ஒண்ணு இருக்குங்க. சிஎஸ்கே டாப் ஆர்டர்ல. ரச்சின் ரவீந்திரா வெரி, வெரி ஸ்மார்ட் பிக். ஆனா, அந்த முதல் 2 மேட்ச்ல ஒரு சின்ன இம்பாக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணாரு. ஆனா, அவர்ட்டேருந்து இன்னும் எதிர்பார்க்கிற அளவுக்கு சிஎஸ்கேக்கு அந்த சரக்கு இன்னும் வரல ஃபுல்லா. ஸோ ஃபார் ஆமா. எக்ஸாம்பிள் அட் த எண்ட் ஆஃப் பவர் பிளே 48 ஃபார் 1. ஸோ ஐ மீன் வென் யூ லுக் அட் தட் பார்க்கும்போதே தெரியுது. இந்த வாங்கடே பிட்ச்சுக்கு இது வந்து ஒரு 20 ரன் கம்மி தான் அப்படின்னு. ஆ ஈவன் தோ ருத்துராஜ் கைக்வாட் வந்து ஒரு ஸ்டார்ட் நல்லா எடுத்தாரு. 29 ரன்ஸ் இன் 17 பால்ஸ் இருந்தாரு. பட் தென் ஹி சடன்லி ஸ்லோட் டவுன் அந்த 7த், 8த் ஓவர் வந்து ஆ இட் ஆல்மோஸ்ட் வென்ட் டூ 39 ஆஃப் 30 பால்ஸ். ஓகே. அண்ட் அகைன் இட் ஜஸ்ட் ஃபெல்ட் அந்த கோலி ஆங்கர் நம்ம எப்போதும் பேசினே இருக்கோம் நம்ப. இல்ல கே.எல். ராகுல் ஸ்கூல் ஆஃப் ஆங்கரிங்ல அவர் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆனாரு. லக்கிலி ஹி ஸ்கோர்ட் 2 சிக்ஸஸ் அண்ட் யூ நோ ஓகே. அது ஒரு பாரா வந்துட்டாரு அவரு. பட் இட் வுட் ஹவ் பீன் ஈவன் மோர் டேஞ்சரஸ் அந்த இடத்துல அவர் அவுட் ஆயிருந்திருந்தா. அண்ட் சம்ஹவ்ங்க சிவம் தூபே எல்லா சிஎஸ்கே பேட்டர்ஸும் ஒரு பக்கம். சிவம் துபே மட்டும் என் என் வழி தனி வழி அப்படின்னு அவரு போயிட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க அவரோட சக்சஸ்க்கு? ரோல் கிளாரிட்டி மட்டும் தானுங்களா? ஆமா. பிரைமரிலி ரோல் கிளாரிட்டி தான். கிளியரா இருக்கு. அவர் அதாவது வந்து அவுட் ஆயிட்டாருனாலும் வந்து ஐ டோன்ட் திங்க் ஏன்னா அந்த கன்சிஸ்டன்ட்டா ஆ பெர்ஃபார்ம் பண்ணதுனால. இ ஒரு பக்கம் வந்து ஃபீல்ஸ் என்ன சொல்றது? ரொம்ப நல்லா இருக்கு. அவரு வந்து ஆடுறது வந்து ரோல் கிளாரிட்டி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து ஆடுறாருன்னு. ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து அவரு ஒரு இம்பாக்ட் சப் அப்டின்ற காரணத்தால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேட்டிங் மட்டும் தான் பண்றாரு. பவுலிங் பண்ணல. அண்ட் இவ்ளோ ரன் அடிச்சு, இவ்ளோ அடிச்சும் வந்து அவருக்கு அந்த இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி வராதுன்னு நெனைக்கிறேன் நான்.
ஐ திங்க் அதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்குன்னு நெனைக்கிறேங்க நானும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இந்தியா இன்னைக்கு ஜஸ்பிரீத் பும்ரா 19த் ஓவர் போட்டாரு. அந்த 19த் ஓவர்ல வந்து அவர் வந்து ஒரு 20 ரன், 22 ரன் அடிச்சிருந்தாருன்னா 2 சிக்ஸ், ஒரு 4ன்னு ஒரு சோ ஹி ஹாஸ் டூ ஸ்கோர் அகைன்ஸ்ட் தீஸ் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ்ங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் அதான் ஹி வாஸ் ஸ்பின் ஹிட்டர். அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஆப்போசிஷன் என்ன பண்றாங்கன்னா, டக்குனு அவங்களோட 5த் பாலர வந்து ஸ்னீக் இன் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா, இவர் அதோட ஃபுல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு. அது பேசர்ஸா இருந்தாலும் அடிச்சிடுறாரு. ஸ்பின்னர்ஸா இருந்தாலும் ஆஃப் கோர்ஸ் கேட்கவே வேணாம். ஆனா, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ வந்து டேக் டவுன் பண்ணணும் அவரு. ஒரு ராஷித் கான், ஓகே இட் வாஸ் அ 50-50 அடிச்சாரு ஒரு 6 பட் வாசன்ட் எனஃப். இன்னைக்கு ஜஸ்பிரீத் பும்ராவ 20 ரன் அடிச்சிருந்தாருன்னா, தென் வி வுட் ஹவ் பீன் ஆக்சுவலி டாக்கிங் ஓகே. ஏன் நம்ம வந்து T20 வேர்ல்ட் கப்ல சிவம் துபே எடுத்துன்னு போகக்கூடாது. இவரால 15 பால்ல 40 ரன் அடிக்க முடியும். முடியும். ஐ மீன் இட்ஸ் இன்ட்ரஸ்டிங் தியரி. நான் இது வந்து அம் ரொம்ப ஜெனரலைசிங் ஸ்டேட்மெண்ட். பட் ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் லுக் அட் திஸ் அண்ட் சே நம்ம யார் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா பண்ணாலுமே வந்து, அவங்க வாட் தே ஹேவன்ட் டன் அப்படின்றது தான் வந்து லைக் பார்க்குறோம். வருது ஓகே. என்ன பொறுத்தவரைக்கும் லைக் இப்ப நீங்க சொல்றீங்க வந்து ஒரு ஹி டிட்ன்ட் டேக் டவுன் அ வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். பட் ராதர் தென் லுக்கிங் அட் வாட் ஹி ஹாஸ் அவருக்கு முன்னாடி இருக்கிறத அவரு வந்து இஸ் டேக்கிங் டவுன். ஸோ வி லுக் அட் இல்ல பட் கைண்ட் இன்னைக்கு இருந்தது ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு. இல்ல இன்னைக்கு 19த் ஆப்பர்ச்சுனிட்டி ஓவர் இருந்தது. ஜஸ்பிரீத் பும்ரா. இருந்தது. பட் அகைன் தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் தோ. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இஸ் தட் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். ஏ நான் சொல்றது சிவன் துபே வந்து வேர் ஐ சீ ஹிம் நாட் கோயிங் ஃபார் இந்தியா இஸ் மிடில் ஆர்டர் ஆஸ் அ பேட்டிங் வந்து வெரி, வெரி கன்ஜஸ்டட். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் வந்து தேர் இஸ் டூ மெனி ஆப்ஷன்ஸ். அதாவது வந்து நீங்க ஒரு 4, 5 4, 5 அதுதான் வந்து லைக் மிடில் ஆர்டர் ரியலிஸ்டிக்லி. ஏன்னா நீங்க வந்து நம்ப கோயிங் பேக் டூ லைக் வாட்டெவர் வி டிஸ்கஸ் இந்தியா பத்தி அ ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி, ஜெயஸ்வால், அம் யூ கேன் டேக் ரிங்கு சிங், அம் ரியான் பராக், அண்ட் தென் சூரியகுமார் யாதவ். ஆமா. இத்தன அண்ட் பேர் தென் யூ வந்து ஹேவ் ஆமா. ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா கூட ஆட் இல்ல பண்ணலாம். பியூர் எல்லாருமே பேட்டிங் மட்டும் சொல்றேன். இந்த ஓகே, பியூர் பேட்டிங் அப்படின்றது இவங்கலாம் வந்து ஓகே. பேட்ஸ்மேன். தே ஆர் நாட் கோயிங் டூ லைக் பவுல் பண்ண போறதில்ல. ஸோ இதுவே இத்தன பேர் 7 பேர் இருக்காங்க. ரியலிஸ்டிக்லி நீங்க ஒரு 5 ஸ்லாட் தான். மேபி இன்னொருத்தர் கூட நான் மறந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, அது இப்ப சிவம் துபே எடுத்தீங்கன்னா, ஒரு 8 ஆர் ப இன்னும் கூட வந்து மத்த டீம்ல ஸோ அந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஒரு 5 ஸ்லாட்டுக்கு. ஸோ இட்ஸ் வெரி, வெரி டிஃபிகல்ட் இது. ஸோ அவரு எப்போ வந்து ஐ திங்க் இந்த பேட்டிங்க்கு ஹி ஷுட் டெஃபினெட்லி பி ஃபார் இந்தியா. ஆனா இஃப் யூ ஹேட் அது பவுலிங் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அப்போ வந்து லைக் இன்னைக்கு மேட்ச் எடுத்தீங்க நீங்க சொன்னீங்க ஆரம்பத்தில அந்த கவாஸ்கர் வாஸ் வெரி கிரிட்டிக்கல். நான் கூட பார்த்தேன். ஹார்திக் பாண்டியா பத்தி அவர் வந்து வெரி ஆர்டினரி பவுலிங், ஆர்டினரி கேப்டன்சி அப்படின்றாரு. இப்ப நம்ம எப்படி வந்து லைக் ஆல்மோஸ்ட் இஃப் அ டிஸ்கவுண்டிங் பாஸ்ட் இது இந்த இந்த டூர்னமென்ட் மட்டும் பார்த்தோம்னா, ஆஸ் அ கிரைட்டீரியா ஃபார் பிக்கிங் T20 வேர்ல்ட் கப்க்கு ஹார்திக் பாண்டியாவ பிக் பண்ண முடியாது. ஆஸ் அன் ஆல் ரவுண்டர். பிகாஸ் ஹி இஸ் நாட் ரியலி டெலிவர்ட் ஆஸ் அன் ஆல் ரவுண்டர் இந்த இந்த டூர்னமென்ட் மட்டும். ஸோ ஐ திங்க் அகைன் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் வி ஆர் லைக் ஷிஃப்டிங் இன்டூ இந்தியா T20 மோட். அண்ட் ஐ திங்க் அது எல்லாரும் நம்ம ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது இதுக்கு அது மட்டும் நான் வந்து ஆன்ஸர் ஏன்னா வந்து குடுத்துடுறேன். இல்ல அது நான் ஏன்னா வந்து இட்ஸ் ம். கான்ஸ்டன்ட் அதாவது திஸ் ஐபிஎல் இஸ் அ செலக்ஷன் ஸ்டேஜ் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அபௌட் ஆல் ஆஃப் இஸ் ஆமா. அல்டிமேட்லி நம்ம என்னதான் ஐபிஎல் அப்படி இப்படி இருந்தாலும் நமக்கு கடைசியில வருது வந்து இந்தியா இந்தியா ஒரு T20 இந்தியா ஒரு வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இது எல்லாமே வந்து வி ஹேவ் டூ கான்ஸ்டன்ட்லி லுக் அட் இட் ஃப்ரம் இந்தியா லென்ஸ் தானே. கண்டிப்பா. பட் இதுக்கு மட்டும் ஆன்ஸர் குடுத்துடுறேன். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ரீசன் வாய் ஹார்திக் பாண்டியா வந்து நம்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் குடுக்க முடியல இப்போனா, நாட் ஜஸ்ட் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் பட் இம்பாக்ட் சப். இம்பாக்ட் சப் வந்ததுனால உங்களுக்கு ஆல்ரெடி அந்த 5 பாலர்ஸ், ஆமா. 6 பேட்ஸ்மேன், 7 பேட்ஸ்மேன் உங்களுக்கு கிளியர் ஆயிடுறாங்க. பட் த மொமென்ட் யூ டேக் அவே த இம்பாக்ட் சப், அப்பதான் உங்களுக்கு ஒரு ஹார்திக் பாண்டியா அண்ட் ரவீந்திர ஜடேஜாவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்தியன் டீம்ல தெரிய வரும். ஆல் ரவுண்டர்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே. பட் மூவிங் ஆன். தென் சிவம் டூபே அண்ட் ருத்துராஜ் கயக்வாட். சடன்லி டூபே வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு கயக்வாடுக்கும் என்ன பிட்ச் ஈஸ் ஆச்சா என்னன்னு தெரியல. மிடில் ஓவர்ஸ் தே ஜஸ்ட் கோ பெர்சர்க் ரைட்? ஆ அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேஸ். இது வந்து ஓகே நம்ம தலைய பத்தி பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 3, 4 ஓவர் ஒரு ஃபேஸ்ங்க. நம்ப டேரல் மிச்சல் அண்ட் அ அவரோட சிவம் துபே. சிவம் துபே சடன்லி ஃபீல்ஸ் லைக் ருத்துராஜ் கயக்வாட் போனதுக்கப்புறம் என்ன நம்ப அ
அதான் ஆஞ்சநேயருக்கும் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. மைத்தாலஜில இவர் அந்த இது எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க பவர் அப்படியே ஹால்ஃப் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த பவர் ஹால்ஃப் ஆன மாரி இருந்துச்சு. ஒரு 3, 4 ஓவருக்கு அவங்க வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் மேலயும் ரிவெஞ்ச் எடுத்தாங்க. அண்ட் மும்பை கிரவுட் மேலயும் ரிவெஞ்ச் எடுத்தாங்க. எப்படின்னா, அவுட்டும் ஆகமாட்டேங்கிறாங்க, ரன்னும் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ சிஎஸ்கேக்கும் நல்லதில்ல, கிரவுடுக்கும் நல்லதில்ல. எல்லாரும் ஆவலா தலைக்கு வெயிட் பண்றாங்க. தல வருவாருன்னு. அங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவர திருப்பி திருப்பி ஒரு கிளிம்ப்ஸ் காமிக்கிறாங்க. ஏதோ நம்ம ரஜினி பேட்ட படம் ஓப்பனிங்ல வந்து அவரது அப்படியே ஒரு கிளிம்ஸ காமிப்பாங்க. அப்படியே கிரவுட்லாம் அப்படியே கத்தும். அந்த மாரியே இருந்துச்சு. இட் வாஸ் அன் அமேசிங் பில்டப் டூ தட். ஃபைனலி 5 பால் அவருக்கு அந்த ஃபைனல் ஓவர்ல அவர் வந்தாரு. எப்படி பார்த்தீங்க? அந்த ஹவ் டிட் யூ சீ தோஸ் 5 மினிட்ஸ்? எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ரிசல்ட் டிட்ன்ட் மேட்டர்ல. அந்த ஆமா. அந்த ஓவருக்கு அதாவது அப்புறம். அதாவது நம்ப அதான் இது எப்படி எப்பவுமே இந்த பார்த்தீங்க? ஹிந்தி ஹிந்தி படம்லாம் சொல்ற மாரி தான் அந்த பைசா வசூல் அப்படின்றது வந்து பாக்ஸ் ஆஃபிஸ் அதுதான் வந்து உங்களோட பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் குடுத்த காசு வந்து வந்த டிக்கெட்க்கு பே பண்ண குடுத்த காசுக்கு வந்து வேல்யூ ஃபார் மனின்றது வந்து அவ்வளோதான். எனக்கு அது இன்னும் தி பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் இஸ் லைக் அவரு வந்து ஒரு போன ஐபிஎல்லேருந்து இந்த ஐபிஎல் நடுவுல எந்த ஒரு கிரிக்கெட்டுமே விளையாடல. அண்ட் தென் ஜஸ்ட் டூ கம் இன் அண்ட் தென் கோ யூ நோ கம்ப்ளீட் ஆப்போசிட் ஆஃப் நீங்க இவர பத்தி சொன்னதுக்கு வந்து சிவம் துபேக்கு வந்து டேக்கிங் டவுன் ஹார்திக் பாண்டியா லைக் அன் இன்டர்நேஷனல் பவுலர் வித்தவுட் எனிதிங் ஒரு 3 பால் டேக் ஹிம் டவுன் அவ்வளோதான். இட்ஸ் இட் இஸ் அஸ்டானிஷிங்லி அமேசிங். அப்ப எப்படிதான் வந்து அது முடியும் அப்படின்றது வந்து இல்ல ஒரு கிரிக்கெட்டிங் அதான் தலைவர் மாரி தான் சூப்பர் ஸ்டார் மாரியே தான் வந்து இல்ல ஹி கேன் ஜஸ்ட் டூ எனிதிங் அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து அம் சப்போஸ் சிஎஸ்கே தோத்துருந்தா கூட வந்து தட் வுட் ஹவ் லெஃப்ட் பீப்பிள் வில் லைக் ஓகே அந்த காசுக்கு வந்து லைக் வந்ததுக்கு ஆன் போத் சைட்ஸ் தே வுட் ஹவ் பீன் லைக் ஹேப்பி. பட் யா அல்டிமேட்லி அவரோட 20 ரன் தான் வாஸ் த டிஃபரன்ஸ். ஆமா. பைசா வசூல். ஆ 180 ஃபார் 3 19 ஓவர்ஸ்ல சிஎஸ்கே. அண்ட் அவங்க ஆனா கடைசில எண்ட் அப் ஆனது 206 ஃபார் 4. ஸோ ஐ மீன் மேசிவ் பூஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் தென் ஆ நம்ப மும்பை இன்னிங்ஸ் வாஸ் வெரி டிஃபரண்ட். நான் வந்து சில ட்வீட்லாம் போட்டேன். அட பாவிங்களா! நான் ஒரு பேர் என்னது ஷார்துல் தேஷ்பாண்டே அப்படின்னு. நம்ப 2 பேரையும் கம்பைன் பண்ணி. இவங்க 2 பேரும் நல்ல ஒரு பஃபே பவுலிங் தான் போட்டாங்க இனிஷியலி. போட்டு வெளசிட்டாங்க. 63 ரன்னு பவர் பிளேல. ரோஹித் அண்ட் இஷான் கிஷன் வேர் அட் ஈஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் மலிங்காவோட அவதாரத்துல வந்த பத்திரானா, வந்த உடனே 2 விக்கெட்டு அண்ட் அந்த கேட்ச் ஃபிஸ் புடிச்ச கேட்ச். யா ப்ராபப்லி ஐ திங்க் த கேம் சேஞ்சிங் கேட்ச்ன்னு சொல்லாங்களா? அது. அதுக்கப்புறம் தான் ஆமா. அப்படியே விழுந்துருச்சு மொமெண்டம் அப்படியே மும்பைது சடன்லி கொஞ்சம். அந்த யா பத்திரனாவோட வந்து லைக் லிட்டரலி வந்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே வந்து விக்கெட்டு. அண்ட் தென் ஸ்கை வந்து வந்தாரு as an இம்பாக்ட் சோபன் இமிடியேட்லி. ஏன்னா ஒரு 3 பால்ல 2 விக்கெட்ல. அண்ட் முஸ்தாபிஸோட கேட்ச் வந்து அமேசிங் குட் ஜட்ஜ்மென்ட் அண்ட் எவ்ரிதிங். அதுக்கப்புறம் இவரு கூட இன்னொரு கேட்ச் விட்டார்ல. ஐ திங்க் ஷார்துல் தாக்கூர். அதுக்கு அந்த கேட்ச் கூட நல்லா இருந்தது. பட் யா அந்த தட் 3 பால் அந்த அந்த மொமெண்டம் வந்து லிட்டரலி லைக் ஸ்டாப் த மொமெண்டம் இன் த ட்ராக்ஸ் வித் ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷன் போயிட்டு இருந்தது வந்து அப் அன்டில் என்னது 7 ஓவர்ஸ்க்கு வந்து தே வேர் ஃபர்ஸ்ட் விக்கெட் வாட் வாஸ் தி ஸ்கோர் வென் தே லாஸ்ட் தி ஃபர்ஸ்ட் விக்கெட் 66. ஆ 66. ஸோ 7 ஓவர்ஸ்ல 66 இருந்தது. அண்ட் இட் ஸ்ட்ரெய்ட் அவே லைக் புல் த மொமெண்டம் பேக் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க தான் லைக் தே ஹேவ் அ பும்ரா, சிஎஸ்கே ஹேஸ் அ பத்திரனா லைக் போடுறதுக்கு. தட் யாஹ்! வாஸ் தி கேம் சேஞ்சர் என்ன பொறுத்தவரைக்கும். ரைட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னமோ பேட் கமின்ஸ்க்கு வந்து ஒரு சீக்ரெட்டா ஒரு கால் போட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா, அந்த 2 விக்கெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்லோவர் பால்ஸ். நம்ப 2023 வேர்ல்ட் கப்ல நம்ம எப்படி பார்த்தோமோ, அதான் ஐ கால் இட் என்னது பேட் கமின்ஸ் ஸ்கூல் ஆஃப் கட்டர்ஸ். நேரா வந்து ஃபிங்கர்ஸ ரோல் பண்ணி பிட்ச்ல போட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் ஐ திங்க் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலி நீங்க சொன்ன மாரி, ஷார்துல் டாக்கூர், ரஹானே, துஷார் தேஷ்பாண்டே இவங்க எல்லாம் மும்பை பிளேயர்ஸ். ஸோ வ வான்கடே ரொம்ப சின்ன ஸ்டேடியம் தான். ஆனா அதிலயும் ஒரு பக்கம் கொஞ்சம் பெருசு, ஒரு பக்கம் கொஞ்சம் சின்னது. ஷார்துல் டாக்கூர் போடம்போது நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாரு. இந்த பக்கம் ஆமா. இந்த எண்ட்லேருந்து போடம்போது. அதே நீங்க அந்த எண்ட்லேருந்து நீங்க போடம்போது பார்த்தீங்கன்னா, துஷார் தேஷ்பாண்டே வந்து அவரு ஸ்டம்ப்ஸ்ல போட்டிருந்தாரு. யா பிகாஸ் லெக் சைடு வந்து பெருசாயிடுச்சு அப்ப. அண்ட் தே ஜஸ்ட் பிளேட் டூ த ஃபீல்ட், த்ரூ த பால் இன், லெட் த பிட்ச் டூ த டாக்கிங்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி
சடன்லி அந்த மொமெண்டம் வந்து அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. அண்ட் ஐ மீன் கிரெடிட் டூ ரோஹித் சர்மா. அண்ட் இதுதான் ஐ திங்க் ஐ அம் கோனா ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். அண்ட் தென் இட் ஜஸ்ட் ஃபிஸ்ட் அவுட். ரைட்? ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து அடிப்பாரு. இன்ஃபாக்ட் 3 ஓவர்ஸ் 50 ரன்ஸ் டூ வின். ஓ! ம். ஆக்சுவலி வி ஹேவ் டூ அட்ரஸ் திஸ். ஹார்திக் பாண்டியாவோட என்ட்ரன்ஸ்ல. சில பேர் பூ பண்ணாங்க. சில பேர் ஹார்திக் ஹார்திக்ன்னு கூட இது கத்துனாங்க. இட் வாஸ் வெரி மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஆனா வாட் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்டட்ன்னு சொல்லலாம் ஹார்திக் பாண்டியாக்கு. சிஎஸ்கேவோட மேட்ச்சு உங்களுக்கு 7 ஓவர்ல அ உங்களுக்கு 80, 90 ரன் உங்களுக்கு தேவ. அடிக்கலாம். பிகாஸ் யூ ஹேவ் ரோஹித் சர்மா அட் அதர் எண்ட். உங்க ஹோம் கிரவுண்ட் தான் இது. ரோஹித் சர்மா அட் தி அதர் எண்ட். தட் இஸ் இம்பார்டன்ட். உங்களோட ஃபார்மர் எல்லாருமே ரோஹித் சர்மா வர்சஸ் ஹார்திக் பாண்டியான்னு சொல்றாங்க. ஸோ அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பண்ணி நீங்க அடிச்சு உங்க டீம நீங்க கொண்டு போய் சேர்த்திருந்தீங்கன்னா, திஸ் வுட் ஹேவ் பீன் ரிடெம்ப்ஷன் ஃபார் ஹார்திக் பாண்டியா. ரைட்? டூ அவரோட ஹோம் கிரவுடுக்கு ப்ரூவ் பண்றதுக்கான இதோட பெரிய ஸ்டேஜ் அவருக்கு கிடைச்சிருக்காது. இன்ஸ்டெட் இட் ஆல்மோஸ்ட் லைக் என்ன சொல்றது? இம்ப்ளோடுன்னு சொல்லுவாங்க. அவங்கக்குள்ள அவங்களே வந்து அப்படியே சுருங்கின மாரி சுருங்கிட்டாங்க. ஒரு ரொம்ப ஒரு டேமான ஒரு கிரிக்கெட் விளையாடுனாங்க. அண்ட் ஷார்துல் தாக்கூர் போல்ட் அண்ட் அமேசிங் 2 ரன் ஓவர் அந்த 15த் ஓவர். ஃபாலோட் அப் பை 16த் ஓவர் துஷார் தேஷ்பாண்டே. நடுவுல நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க் பவுச்சர், கைரன் போலார்ட்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுங்கடா, எடுங்கடான்னு கெஞ்சிருந்தாங்க. பட் தேர் வாஸ் நோ கம்யூனிகேஷன். அ ஹார்திக் பாண்டியாக்கும் இவங்களுக்கும். ஐ மீன் இட் வாஸ் அ கம்ப்ளீட் பிரேக் டவுன் சொல்லாங்களா? அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ் டூ அன் எக்ஸ்டென்ட் தட் இட் பிகேம் ஆல்மோஸ்ட் போரிங் அண்ட் ஒரு ஆன்டி கிளைமாக்ஸ் மாரி ஆயிடுச்சு. அதுவும் அந்த 15த் ஓவர் ஷார்துல் தாக்கூர் பவுல் பண்ணது டூ ஹார்திக். கடைசி 3 பால் வந்து ஒரே ரன் தான். லைக் இன்ஃபாக்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு 3 வைடு ரிவ்யூ பண்ணியிருப்பார்ன்னு நெனைக்கிறேன். அப்போ கூட ஒரு ஒரு வைடு ஒண்ணு ரிவ்யூ பண்ணாரு. இட் வாஸ் லைக் ஹி குடன்ட் ரீச் இட். ஸோ அந்த மாரி போயிட்டே வந்து கடைசில வந்து தென் அந்த லாஸ்ட் பால்ல ரன் எடுப்பாரு. த நெக்ஸ்ட் ஓவர் வந்து துஷார் தேஷ்பாண்டே போடுவாரு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளு. திருப்பி ரோஹித் ஒரு சிங்கிள் எடுப்பாரு. அண்ட் தென் த 3 பால் ஹி வென்ட் ஃபார் தி பிக் ஹாய்க். அந்த அது அந்த இதுல தான் அந்த ஆங்கிலிங் லைக் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அந்த கவ் கார்னர் படி ரவீந்திர ஜடேஜா வில் கெட் தி கேட்ச். அதான் அதாவது தே ஹேட் ரீச்ட் அ பாயிண்ட் வேர் ஐ திங்க் அப்போ வந்து தே நீடட் அபௌட் 73 நெனைக்கிறேன் ஆஃப் 28 பால்ஸோ என்னமோ. ஸோ தே ஆல்மோஸ்ட் 3 ரன்ஸ் பால் கிட்டத்தட்ட அந்த மாரி வந்துடுச்சுல. ஸோ தே ஹேட் மேட்ச் டூ கையவுட்டு ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஆமா. ஸோ ஹி அப்படின்னு ஹேட் டூ சொல்லலாம். கோ ஃபார் இட். ஓகே. ஆம் யா அண்ட் அண்ட் இட் வாஸ் இன்ட்ரஸ்டிங். ரைட். தென் டேவிட் வந்தாரு. 2 சிக்ஸ் அடிச்சாரு. ஒரு சின்ன ஹோப் மாரி இருந்துச்சு. பட் 3 ஓவர்ஸ் 50 ரன்ஸ். ஐ மீன் யூ ஹேவ் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் யூ ஹேவ் ஐ கால் இட் டெத் ஓவர்ஸ் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ம். ரைட்? ரோஹித் சர்மா ஒரு தனி பீஸ்ட்டு. ஆனா லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல ஜெனரலி ஓடிஐஸ்ல எஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, தொட்டா 6 தொட்டா எவ்வளோ பெருசா 6 போப்போறது அதான் பார்க்கணும். ஆனா முடியலைங்க அவரால. பத்திரானாவோட கிளாஸ்ன்னு சொல்லலாம் அத. பட் இட் வாஸ் ஜஸ்ட் அமேசிங் பாலிங். அண்ட் இங்க தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இந்தியாஸ் டாப் 2 பேட்ஸ்மென். அகைன் நம்ம வந்து இந்தியா செலக்ஷன் ஆகும்போது தான் இந்தியா பத்தி பேசுவோம்னு சொல்லுவோம். பட் வி கான்ட் ஹெல்ப் இட். நீங்க சொன்ன மாரி. நம்மளுக்கு ஒரு பக்கம் அந்த இந்தியா இது மேல தான் இருக்கும் கண்ணு. 2 பேட்ஸ்மெனுமே செஞ்சுரி அடிக்கிறாங்க. ஆனா, அந்த இம்பாக்ட் அவ்வளவா இல்ல. ஸோ மேட்ச் வந்து தோக்குறாங்க. மும்பை இந்தியன்ஸ் தோக்குறாங்க இன்னைக்கு. டிஸ்பைட் ரோஹித் சர்மா செஞ்சுரி. விராட் கோலி செஞ்சுரி அடிச்சு கூட ஆ ரொம்பவே மோசமா தோக்குறாங்க ஆர்சிபி. ஜெய்ப்பூர்ல. எப்படி பார்க்குறீங்க? இஸ் இஸ் தட் அ கன்சர்ன் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் கோயிங் இன்டூ நம்ம வேர்ல்ட் கப் போம்போது? அதாவது நாட் ஸ்பெசிஃபிக்லி இவங்கள பொறுத்தவரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அப்படின்னு எடுக்காம, வாட் நான் எப்படி இத பார்க்குறேன் அப்படின்னா வந்து, குட் ஹேவ் பீன் வேற யாரு கூட இருந்திருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து 60 பால் 100 வந்து ஜெய்ஸ்வால் அடிச்சிருந்தாலும் சரி, இல்ல 60 பால் 100 கில் அடிச்சிருந்தாலும் கூட, இந்த எல்லாத்துலயும் வந்து வி ஹேவ் டூ லுக் அட் ஆல்சோ ஐ மீன் அந்த இன்னொரு சைடு வந்து அம் நம்போ ஆர்சிபி பத்தி பேசும்போது, வெதர் இட் வாஸ் அ ஹோப்பா இல்ல வில் ஜாக்ஸ் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் ஸ்கோர் பண்ணல. இன்னைக்கு அதே எடுத்தீங்கன்னா, ஸ்கை அண்ட் ஹர்திக் பாண்டியா டிட்ன்ட் கோ. ஸோ யூ கான்ட் டூ இட் ஃப்ரம் ஒன் சைட் அப்படின்றது ஒரு பக்கம். 2வது பக்கம் என்னன்னா வந்து, வெதர் அ டி20 டி20ல வந்து ராதர் தென் செஞ்சுரீஸ் ஒரு 25 பால் 50, 25 பால் 60ஸ் வெதர் தே ஆர் மோர் யூஸ்ஃபுல் ஆமா. தேன் ஆமா. 100. ரிங்கு சிங்கோட 8 பால் 26
வாஸ் யா. ஐ வுட் சே டிசியோட. அந்த மாரி இன்னிங்ஸ் தாங்க அதிகமா தேவ. இன்ஃபாக்ட் அபிஷேக் சர்மாவோட 12 பால் 37 ஹி வாஸ் த மேன் ஆஃப் தி மேட்ச். ரொமாரியோ ஷெஃபர்ட் 10 பால் 39. ஐ திங்க் அ 60 பால் 100 இன்னைக்கு இன்ஃபாக்ட் ரோஹித் சர்மா வந்து இன்னைக்கு 63 பால்ஸ் 104 பட் அவர் 50% பால்ல 50% ரன்ஸ் அடிச்சுட்டாரு. ரைட்? அண்ட் அன்லைக் விராட் கோலி, இங்க டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா, இவர் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் அந்த ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டெயின் பண்ணியிருந்தாரு. சோ, அவர் என்ன சொல்றார்ன்னா, ஒரு பக்கம் நான் தனியா 10 பெர் ஓவர் நான் அடிச்சுட்டே வரேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு 10 பெர் ஓவர் அடிங்கடா. அப்டின்னா மத்த டீம் வந்து ஆக்சுவலி கை விட்டுட்டாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே. இவருக்கும் ஐ திங்க் விராட் கோலி இன்னிங்ஸ்க்கும் அதான் டிஃபரன்ஸ். விராட் கோலி வந்து கேட்ச் அப் பண்ணாரு. ஏன்னா, அவர் 50 ரன்ஸ் அண்ட் 39 பால்ஸ் தான் இருந்தாரு செஞ்சுரி அடிக்கும்போது. சோ எனிவே பட் அகைன் வில் சி. ஏன்னா பிட்சஸ் குட் பி டிஃபரண்ட். இட்ஸ் வேர்ல்ட் கப். இம்பாக்ட் சப்லாம் கிடையாது. ஸோ அவ்ளோ ஃப்ரீயாவும் விளையாட முடியாது. ஸோ அது என்ன இம்பாக்ட் கொண்டு வரும்னு தெரியாது. ஓகே. இத்துடன் நம்ம வந்து இந்த பார்ட் வந்து இப்போதைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். லாஸ்ட்டா ஹா ஹார்திக் பாண்டியா அண்ட் மும்பை இந்தியன்ஸ். ஹவ் டு யூ சீ தெம் கோயிங் ஃபார்வர்ட்? யா. மும்பை இந்தியன்ஸ் வந்து இனிமேல் ஒரு எந்த தொடர்ந்து எந்த திசையில போப்போகுது இது? ஐ திங்க் அடுத்த ஒரு 2 மேட்ச் வில் டிசைட். ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து தொடர்ந்து இதுக்கு அப்புறமா இருக்க அடுத்த 4 மேட்ச் வந்து தே ஆர் நாட் அட் ஹோம். தே ஆர் அவே. ஸோ வந்து அவங்க எப்படி டீம் செலக்ஷன் பண்றாங்க அப்படின்றது வந்து ஒரு இது வரும். ஸோ ஆ ராஜஸ்தான் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பஞ்சாபு. பஞ்சாப் வந்து அந்த மேட்சோட வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, டிஃபிகல்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 4 மேட்ச் விச் இஸ் அவே. ராஜஸ்தான் ராயல்ஸ் டாப் ஆஃப் தி டேபிள். அது ஒரு டிஃபிகல்ட் மேட்ச். மத்த 3 மேட்சும் வந்து பஞ்சாப், டெல்லி அண்ட் லக்னோ தே ஆர் வின்னபிள் மேட்சஸ். மும்பைய பொறுத்தவரைக்கும். வென் யூ லுக் ம். அட் தி அதர் டீம்ஸ் தி வே பஞ்சாப் அண்ட் லக்னோ ஆர் அவங்க விளையாடுற விதமும், டெல்லியோட இதுவும் வந்து தே ஆர் வின்னபிள் மேட்சஸ். ஸோ எனக்கு இஃப் தே கேன் கெட் 6 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் தட் 8 நெக்ஸ்ட் 8ல வந்து தென் தே வில் ஆட்டோமேட்டிக்லி மூவ் அப் த டேபிள். ஸோ அது என் இட் டிபெண்ட்ஸ் ஹவ் தே டூ ஓகே. தட். எனக்கு தெரிஞ்சு அவ்ளோ ஈஸியா இருக்க போறதில்ல. அடுத்த மேட்ச் பஞ்சாப். அது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆல்மோஸ்ட் செமி ஃபைனல் மாரி பார்க்குறேன் அத நான். அவங்க அந்த மேட்ச் மட்டும் ஜெயிக்கலன்னா, தே வில் ரிமெயின் அட் 2 வின்ஸ் ஆஃப் 7 மேட்சஸ். அண்ட் அதுக்கு அடுத்த மேட்ச் ஆர்ஆரோட இட்ஸ் கோயிங் டூ பி a நாக் அவுட் ப்ளோ. அவ்வளதான். அங்க முடிஞ்சிரும் அவங்க டூர்னமென்ட். எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 மேட்ச்ல ஐ திங்க் அவங்க டூர்னமென்ட்டே முடிஞ்சிடலாம். வின்னிங் ஆல் த மேட்சஸ் அட் தி எண்ட். ஐ மீன் இட் டசன்ட் ஹேப்பன் ஆல் த கொஞ்சம் இது பேசிக்கா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா, மிரக்கிள்ஸ் வந்து அவ்வளோ இதுவா ஆகாது. ஸோ நான் அப்படிதான் பார்க்குறேன். அடுத்த மேட்ச் தான் ஒரு விஷயம். அண்ட் அதுவும் அந்த தி அதர் டீம்ஸ் அஸ் வெல். இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, டாப் 3 ஸ்லோலி புல் அவுட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. கேகேஆர், ராஜஸ்தான் அண்ட் சிஎஸ்கே. ஸோ 4வது ஒரு டீம் தான் இருக்கு. விச் இஸ் தி அதர் டீம் நாளைக்கு எஸ்ஆர்எச் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபியோட ஆர் குஜராத் டைட்டன்ஸ் வின் தியர் நெக்ஸ்ட் கேம். தே வில் ஆல்சோ புல் அவே அந்த இந்த 8 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில வந்து இன்னும் வந்து அந்த 2 டீம் இருக்கிறதுனால 8 டீம் இருக்கும்போது விளையாடுற யூ கேன் ஸ்டார்ட் ஸ்லோ அண்ட் தென் மூவ் அப். வேறஸ் 10 டீம்ல இருக்கும்போது தேர் ஆர் கப்புள் மோர் டீம்ஸ். ஸோ அந்த இது இருக்கிறதுனால வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் ஒன். அ கரெக்ட்டா சொன்னீங்க. ஆமா. ஏன்னா, ஆமா. அவங்களோட எல்லா அந்த மிராக்குலஸ் அந்த முதல் 5 மேட்ச் தோத்ததுக்கு அப்புறம் கூட போய் குவாலிஃபை டூர்னமென்ட் ஜெயிக்கிறது. இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்தது வந்து அந்த 8 டீம் ஃபார்மேட் இருக்கும்போது தான். தென் அண்ட் வந்த புது டீம் கூட வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எல்எஸ்ஜி அண்ட் ஜிடி ஹேவ் பீன் வெரி டஃப். ஓகே. ஸோ இதோட நம்மளோட என்ன சொல்றது? மெகா ஒரு பார்ட் 1 எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே ரிவ்யூ முடிச்சுக்கலாம்.